TBC Tamil News. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் காலை தமிழ் செய்திகளுடன். உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவினால் நடைமுறைப்படுத்தப்படும் நீதித்துறை அதிகாரங்கள் எமக்கு இருக்க வேண்டுமா அல்லது அந்த ஆணைக்குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நீதித்துறை அதிகாரங்களை செயற்படுத்தும் தனி நீதிமன்றம் வேண்டுமா என்பதை தீர்மானிக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ்ப்பாணத்தில் வைத்து தெரிவித்துள்ளார். யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் நிர்மாணிக்கப்பட்ட மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சித்துறை கட்டிடத்தை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அத்துடன் யாழ் மாவட்ட மக்களின் காணி பிரச்சினைகள் உள்ளிட்ட சில பிரச்சினைகளை எம்மால் தீர்க்க முடிந்துள்ளது. தடுப்பு காவலில் உள்ள கைதிகள் தொடர்பில் பல கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. அது தொடர்பான பிரச்சினைகளும் உள்ளன. எங்களால் இன்னும் இதனை முடிவுக்கு கொண்டு வர முடியவில்லை. அதற்கான தீர்வுகள் தற்போதுள்ள அரசியல் பிரச்சினைகளை சுற்றியே உள்ளன என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். நல்லிணக்கத்தை கட்டியெழுப்புதல், காணாமல் போனோர் விவகாரம், இழப்பீடுகள், உண்மை மற்றும் நல்லிணக்கம் தொடர்பாக நாம் பல நடவடிக்கைகளை எடுக்க வேண்டியுள்ளது. இந்த பிரச்சினைகள் அனைத்தையும் தீர்க்க இதுவே நேரம் என்று நான் நம்புகிறேன். அதற்கு அனைவரும் ஒத்துழைப்பார்கள் என்று நம்புகிறேன் என்று ஜனாதிபதி குறிப்பிட்டார். அத்தோடு முன்னைய ஆணைக்குழு அறிக்கைகள் அனைத்தையும் ஆராய்ந்து தொகுக்கப்பட்ட நவாஸ் ஆணைக்குழுவின் அறிக்கை அண்மையில் எமக்கு கிடைத்துள்ளது. இந்த அனைத்து ஆணைக்குழு அறிக்கைகளின் தாய் அறிக்கையாகவும் இது தொடர்பான கடைசி ஆணைக்குழு அறிக்கையும் அதுவாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இதற்காக மற்றுமொரு ஆணைக்குழுவின் அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் உண்மை மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவை சட்டமாக்குவதற்கு எமக்கு ஆதரவளித்த 3 தூதுவர்கள் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட அனைத்து தரப்பினருடனும் கலந்துரையாடி தீர்மானம் எடுக்குமாறு 2 அமைச்சர்களுக்கும் அறிவித்துள்ளேன். இதன் மூலம் பல பிரச்சினைகள் தீரும் என்று நம்புகிறேன் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். (2005) ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் அரசியல் பயணத்திற்கு வடக்கு மக்கள் தடையாக இருந்திருக்கலாம். அதை வடபகுதி மக்கள் இப்போதும் வருத்தத்துடன் நினைவு கூறுவார்கள் என்று நினைப்பதாக இலங்கை தமிழரசுக் கட்சியின் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்தார். யாழ் பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தில் நிர்மாணிக்கப்பட்ட மருத்துவ பயிற்சி மற்றும் ஆராய்ச்சித்துறை கட்டிட திறப்பு விழா நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பிரதமராக இருந்த காலம் முதல் வடக்கு மற்றும் கிழக்கின் அபிவிருத்திக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டுள்ளார். இன்று திறந்து வைக்கப்படும் யாழ் பல்கலைக்கழகத்தின் இந்த மருத்துவ பீட கட்டிடம் வடக்கிற்கு மாத்திரமின்றி நாட்டிற்கு ஒரு நல்ல முதலீடாகும் என்றும் சுமந்திரன் கூறினார். மேலும் இந்த முதலீடு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். யாழ் மாவட்டத்திற்கு வருகை தந்த ஜனாதிபதியை அன்புடன் வரவேற்பதுடன் இந்த விஜயத்தின் போது வடக்கிற்கும் அவர் ஆற்றி வரும் அனைத்து பணிகளையும் பாராட்டுகின்றோம். இந்த மேடை தேர்தல் பிரச்சார மேடையாக இல்லாமல் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது என்றார். கிளிநொச்சிக்கு வருகை தரும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை சந்திக்கப் போவதில்லை என்று காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் சங்கத்தின் செயலாளரான யோகராசா கனகரஞ்சினி, இலங்கை அரசாங்கத்துடன் எத்தனை தடவைகள் பேசியிருக்கிறோம், ஜனாதிபதியாக இருந்தவர்களை எத்தனை தடவைகள் சந்தித்திருக்கிறோம் என்பது அனைவருக்கும் தெரிந்த விடயம் என்றும் தெரிவித்தார். அத்துடன் இலங்கை அரசாங்கத்தினால் உருவாக்கப்பட்ட 12க்கும் மேற்பட்ட ஆணைக்குழுக்களை பல்வேறு சந்தர்ப்பங்களின் போது சந்தித்துள்ளோம். இறுதியாக 3 மாத காலத்துக்குள் எங்களுக்கான தீர்வை பெற்றுக் கொடுக்குமாறு வலியுறுத்தி 5 பேரின் சுயவிபர கோவைகளை சாட்சியங்களுடன் கையெழுத்திருந்தோம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இலங்கை அரசுடன் நாங்கள் பேசுவதற்கு தயாரில்லை, ஜனாதிபதியையும் சந்திக்க தயாரில்லை. சர்வதேசத்தின் ஊடான ஒரு பொறிமுறையை எதிர்பார்த்து எமது நகர்வுகளை முன்னெடுக்கின்றோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவினால் நியமிக்கப்பட்ட தேர்தல்கள் தொடர்பான ஆராய்வு குழுவின் கலந்துரையாடல்களில் பசில் ராஜபக்ச 2 தடவைகள் கலந்து கொண்டுள்ளார். இருப்பினும் ரணில் விக்ரமசிங்காவுக்கு ஆதரவாக உருவாக்கப்பட்ட நிமால் லான்சாவின் கூட்டணியின் பிரதிநிதிகள் 2 குழு கூட்டங்களையும் புறக்கணித்ததாக தெரிவிக்கப்படுகிறது.
இந்த குழு ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை கூடி தேர்தல் நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிப்பதாகவும் அந்த கூட்டத்துக்கு ராஜபக்சக்கள் வந்தால் தமது குழு பங்கேற்காது என்றும் நிமால் லான்சாவின் கூட்டணி தலைவர்கள் ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் நிமால் சிறிபாலடி சில்வாவின் அறையில் கடந்த 8ஆம் தேதி நிமால் லான்சாவின் கூட்டணி தலைவர்களும் ஸ்ரீலங்கா கட்சியின் தலைவர் நிமால் சிறிபாலடி சில்வா கலந்துரையாடியுள்ளார். ராஜபக்சக்கள் கலந்து பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதில்லை என தனது கூட்டணியில் உள்ள சுமார் 40 எம்பிக்கள் தீர்மானம் எடுத்துள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் நிமால் லான்சா அங்கு தெரிவித்துள்ளார். ரஷ்ய உக்ரைன் போருக்காக இலங்கையைச் சேர்ந்த ஓய்வு பெற்ற இராணுவ உறுப்பினர்களை அனுப்பி ஆட்கடத்தலில் ஈடுபட்டமை தொடர்பில் ஓய்வு பெற்ற மேஜர் ஒருவரும் அவரது மனைவியும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். குறித்த நபர் பத்தலையிலும் அவரது மனைவி பொரலையிலும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்ததோடு சந்தேக நபர்கள் இருவரும் நீர்கொழும்பு நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்ட பின்னர் அந்த நபர் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதுடன் மனைவி பிணையிலும் விடுவிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் இதுவரை 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. நாட்டில் நிலவும் பலத்த மழையுடனான வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்கள் காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. புத்தளம் மற்றும் அனுராதபுரம் மாவட்டங்களில் உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளதாகவும் அனர்த்தங்களினால் 11 பேர் காயமடைந்துள்ளதாகவும் அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. அத்துடன் 15 மாவட்டங்களில் மழையுடனான வானிலையால் 34,880 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். அனர்த்தங்களினால் 240 பேர் 74 பாதுகாப்பான இடங்களில் தொடர்ந்தும் தங்க வைக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கான நிவாரணங்கள் வழங்கும் வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. பலத்த காற்றினால் 1246 வீடுகள் சேதமடைந்துள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. பலத்த காற்று மற்றும் மழை காரணமாக மலையக ரயில் மார்க்கத்தில் சில இடங்களில் மரங்கள் முறிந்து வீழ்ந்துள்ளமையால் ரயில் சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.